ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்களா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த புத்தாண்டு தின வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த 2026ஆம் ஆண்டு அனைவரோட வாழ்க்கையிலும் அவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு மேலான ஆசீர்வாதம் அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற வேண்டும் என்று சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அவங்க வாழ்க்கையில் இன்னும் அதை 2025 காட்டிலும் 2026 ஒரு படி 100 படி மேலே போகிறதுக்கான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவருக்கும் கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது என்ன ஆச்சு, நம்பர் ஆச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். நல்ல முறையில் கடந்த டிசம்பர் மாதம் எண்டிலே அது நம்பர் ஆகிவிட்டது. என்னால் வீடியோ போட முடியல, டைம் இல்லாதனால நான் வீடியோ போட முடியல. அதனால தான் இந்த மகிழ்ச்சியான நாளிலே அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவருக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எதிர்பார்த்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வந்தடைந்து விட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா டேட் மட்டும்தான் நமக்கு தெரியப்படுத்தலை, எந்த இடத்துல எந்த கோர்ட்டில் யார் தலைமையில் வரப்போகுது. எல்லா டீட்டெயிலும் கிளியராக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வெகு விரைவில் இன்னும் நாட்கள் ரொம்ப தாமதம். வெகு விரைவில் நமக்கான எல்லா முடிவும் சீக்கிரத்தில் வரும். ஸோ அதை தான் அந்த ப்ரூஃப் தான் நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த நம்பரான டீட்டெயில்ஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், யார் தலைமையில் எந்த கோர்ட்டில் நடக்க போகுது, என்னென்ன கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ A to Z இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டேட் மட்டும் வரல. டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேயே வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லோரும் ட்ரையலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ டேட் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுவுமே நம்ம வீடியோ போட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி எத்தனை வாய்தா போகும், இந்த கேஸ் எப்போ முடியுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காத அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பாடா ஒரு வழியாக இந்த கேஸ் ட்ரையலுக்கு மூவ் ஆகிடுச்சு. இது எப்படியோ 2 வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு 2026 ஒரு நல்ல விடிவு காலம் கிடச்சிதான். உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியோட என்ன சொல்கிறது, நம்ம பட்ட அந்த 2024 25 பட்ட கஷ்டங்கள்லாம் உண்மையிலே நம்மளால் மறக்க முடியாது. நிறைய பேர் அதில் அவங்க உயிரை கூட இழந்திருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க. நிறையா பேர் வீட்டில் சண்டை சச்சரவு, ரெண்டாவது நிறைய பேர் பிரிஞ்சிருக்க மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். எவ்வளோ பேர் கடனை வாங்கி நிம்மதியான வாழ்க்கையை இழந்துட்டாங்க. நிம்மதியான வாழ்க்கை வர முடியாமல் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் உண்மையிலே அந்த மாதிரி தருணத்தெலாம் நம்மளால் மறக்க முடியாது. உண்மையிலே அதெல்லாம் திங்க் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாக தான் இருக்குது. ஸோ அந்த கஷ்டத்துக்கு வேதனைக்கெல்லாம் பலனாக இந்த 2026 ஒரு நல்ல ஒரு முடிவு, இந்த ட்ரையல் நமக்கு சாதகமாக முடிந்தால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எது எப்படியோ நமக்கு போட்ட காசை நமக்கு கிடச்சாலே நமக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாமே ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இவ்வளோ தூரம் ட்ரையல் இவ்வளோ சீக்கிரம் நடந்ததே உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். நான் ஏன் இது ரொம்ப சீக்கிரம்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் தான் இழுத்துட்டு போகுது. பட் 2 வருஷத்துலேயே ட்ரையல் மூவ்மெண்ட்டுக்கு இவங்க ஸ்டெப் எடுத்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ட்ரையல் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இது டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. வாய்தா போனாலுமே அதிகபட்சம் 4 வாய்தா, அதுக்கு மேலே போகாதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் இருந்த ஒரு அட்வொகேட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு பாசிட்டிவாக முடியும், நமக்கு நெகட்டிவாக முடியும், அதெல்லாம் நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் அங்கே நமக்கு ஃபேவரபுளாக வாதாடுற அட்வொகேட் அவங்க என்ன வாதத்தை முன் வைக்கிறாங்க, நமக்கு அகெயின்ஸ்டாக வாதாடுறவங்க என்ன வாதத்தை முன் வைக்கிறாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன வரப்போகுது நமக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 0 தான். அங்கே என்ன நடந்தாலுமே நமக்கு ஃபேவரபுளாக நமக்கு நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் உண்மையிலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த நிறுவனத்தினால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். நம்ம வாழ்வாதாரமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. நம்ம இதை எதிர்பார்த்து வந்ததுக்குன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட மாட்டோமா,
நம்மளும் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வருமானத்தில் முன்னேறி போக மாட்டோமான்னு நான் நம்பி தான் இந்த நிறுவனத்தில் நம்ம முதலீடு செய்து ஒரு 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 வருமானத்தை ஃபிக்ஸடாக வருமானம் வரும், நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குன்ற நம்பி தான் நம்ம இதில் போட்டோம். பட் போட்ட உடனே நமக்கு வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போச்சு. எது எப்படியோ இந்த 2026 நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லது நடந்தால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லது மீன்ஸ் ஒன்று கவர்மெண்ட்டில் இந்த நிறுவனம் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கீகரித்து விட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கம்பெனி ப்ராப்ளம் அப்படி சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டே தானாக முன் வந்து நம்ம எவ்வளோ முதலீடோ பர்ச்சேஸோ அது எதுவாலும் எடுத்துக்கலாம். அவங்க தனிப்பட்ட இது அது. என்ன கேட்டிங்கன்னா நான் அது முதலீடுன்னு சொல்லுவேன், ஒருத்தர் கேட்டால் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் போக விரும்பலை. எது எப்படியோ நம்ம கவர்மெண்ட்ஸோட ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அந்த காசை அவங்களே முன் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம போட்டோமோ எவ்வளோ எடுத்தோமோ மீதி போக அந்த காசை கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா உண்மையிலே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதான் நாமுமே எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எது நடக்குதோ அது கடவுள் கொடுக்குதான் வெளிச்சம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில். பாய்.